அவையோரே, அதில் இருக்கும் பெரியோரே, இன்றைய சிறியோரே, நாளைய பெரியோரே, வருங்கால மேதைகளே, எதிர்கால தேவைகளே, தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழர் பெருமிதம் சங்க இலக்கியம். தமிழ் பெருமிதத்தின் ஆகச் சிறந்த அடையாளம் சங்க இலக்கியம். தமிழில் மட்டுமில்லை, உலகின் மிக தொன்மையான இலக்கியங்களும் சங்க இலக்கியமும் அடங்கும். நம் தமிழ் சமூகத்தின் முதன்மையான இலக்கிய பதிவாக மட்டுமல்ல, நமது வரலாற்றின் தடங்களை அறிந்து கொள்வதற்காக வரலாற்று பதிவுகளாகவும் சங்க பாடல்களை கொள்ள முடியும். நம்முடைய முன்னோர் கொண்டிருந்த உலகளாவிய வாணிப தொடர்பும் பண்பாட்டு தொடர்பும் கடையேழு வள்ளல்களின் உடைத்திறனும் சங்க இலக்கியத்தில் பதிவாகியிருக்கின்றன. அகம் புறம் என்று வாழ்க்கையை இரண்டாக பிரித்ததோடு மட்டுமல்லாமல் இயற்கை அடிப்படையில் இலக்கியத்தையும் வாழ்க்கையையும் பார்த்தவை சங்க இலக்கியங்கள். புவி வெப்பமாதல், சூழலில் உலகமே இயற்கையை காப்பது குறித்து கவலை கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை அடிப்படையிலான திணை கோட்பாடு என்பதை உலகுக்கு சங்க இலக்கியத்தின் பெரும் பங்களிப்பாக கருத முடியும். நன்றி, வணக்கம்.